இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார். அந்த குமாரனை நமக்கு கொடுத்தார் என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனுஷனும் நம்ம கூட இந்த உலகத்துல நம்ம வாழணும், நல்லா வாழ்ந்திருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனித உயிரும் பிறக்கிறது. சோ நம்மளை பெற்றோர்களும் பெற்றோர்களும் அப்படிதான் ஆசைப்படுறாங்க. பிள்ளைங்களை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கணும். ஆனா ஆண்டவராக இயேசு எதுக்கு வந்தார் அப்படின்னா மரிப்பதற்காகவே வந்தார். சோ எத்தனை நல்ல தேவன் இல்லைங்களா? சோ தேவாதி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார், மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். சோ அந்த மரணத்தினால ஒரு பெரிய விடுதலைய, ஒரு வெற்றிய மனித இனம் பெற்றுக்கொண்டது. சோ பிசாசு நினைச்சான் அவரை சிலுவையில கொன்ன பிறகு அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சான். ஆனா அங்க முடியல, அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். சோ அங்கதான் முழுமையான வெற்றி. அந்த வெற்றி அவனுடைய பிசாசின் எல்லா கிரியைகளையும் வெளியரங்கமான கோலமாக்கினார். அப்படின்னா ஒரு மனிதனை எந்த அளவுக்கு என்ன அவன் கொடுக்கிற கொடுமைகளை, வலிகளை எல்லாவற்றையும் தான் அனுபவித்தார். தேவாதி தேவன் பரலோகத்துல இருந்து கொண்டு வெறும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களை மட்டும் நமக்கு கொடுக்கல. அது எதுவும் மனிதனை பரிபூர்ணப்படுத்த முடியல, அவனை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்க முடியல. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அந்த பிரிவை, அந்த மரணம் என்ற பிரிவை அதை அழிக்கும்படிக்கு எப்படி அழிச்சாராம்? எந்த ரூட் எடுத்தாருன்னா தனது மரணத்தினாலே அவர் அந்த மரணத்தின் வழியாக ஊடுருவி சென்றார். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அவருடைய அறிவை, அவருடைய ஞானத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு வேதம் பைபிள் சொல்லுது இல்லைங்களா? சோ அதுதான். அப்ப அந்த தனது மரணத்தினாலே அந்த மரணத்தின் வழிகள், அதான் வசனம் சொல்லுது, மரண தூளிலே போடப்பட்டார், மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தையும் வியாகுலத்தையும் அவர் அடைந்தார். சோ மரணம் அந்த சரீரத்திலையும் அந்த மரண வழிகள் அவரை ஊடுருவியது. அந்த சிலுவை பாடுகள்ல அவருடைய மனதிலையும் அந்த வழிகள் ஊடுருவியது. அப்ப அந்த மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தின் கொடுமைகளை, வலிகளை, வேதனைகளை அத்தனையும் தன்னுடைய சரீரத்திலும் தன்னுடைய மனதிலும் அதை சுமந்து அவனுடைய காரியங்களை வெளியரங்கமாக்கி சிலுவையில வெற்றி சொன்னது. எப்படிப்பட்ட ஒரு வெற்றி! அதனாலதான் அந்த சிலுவையை பற்றிய தியானம், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலன். சிலுவையில் என்ன நடந்தது, என்ன நமக்கு கிடைச்சிருக்கு, ஆண்டவருக்கு என்ன நடந்தது, என்ன அங்க செய்து முடிக்கப்பட்டதுன்றதை அறியும் பொழுது நமக்குள் ஒரு தேவ பலன் பிறக்கிறது. ஆனா இந்த உலகத்திற்கு அது பைத்தியமா இருக்கு. கடவுள் சிலுவையில ஏன் மறிக்கணும் அப்படின்றது, ஏன் அவர் வல்லமை உள்ளவர் தானா, இது வல்லமை உள்ளவர் தானே, எதுக்கு இந்த மாதிரி மரணத்தை அனுபவிக்கணும்னு அவங்க அறியாததுனால அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் அதுல இருக்கிற ஒரு விடுதலை, வெற்றி, எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற இடம்தான் சிலுவையா இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு தனது மரணத்தினாலே மரணத்தை அழித்தார் அப்படின்றது. சோ இந்த வேர்ஸ் நம்ம சும்மா படிச்சுட்டு போறோம். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2:10 சொல்றாரு, அவர் சுவிசேஷத்தினாலே மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிலுவையில இயேசுவின் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் நாம் ஆழமாய் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்துல ஒரு பெரிய விடுதலையான, ஒரு வெற்றியான, ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அதுதான் ஆண்டவர் செஞ்சு முடிச்சுட்டு போயிருக்கிறார். ஆனா இத்தனையும் அவர் செய்து முடிக்கப்பட்டும் ஏன் இன்றைக்கும் மனித இனம் கண்ணீருக்குள்ளும், கவலைக்குள்ளும், வியாதிக்குள்ளும், பயத்திற்குள்ளும் கடந்து செல்கிறது? அந்த அறிவு, அந்த சிலுவையை குறித்த அறிவு, கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலிலும் உள்ள விடுதலையை அதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். சோ இந்த வசனத்துல அவர் சொல்றாரு, தனது மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்தார். அதனால நம்ம என்ன பண்ண முடியுமா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு இடம் கொடாதிருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு மனிதனுக்கு வரக்கூடிய வியாதிகள், இன்றைக்கு பாருங்க விதவிதமான வியாதிகள், சிறு குழந்தை, இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே எல்லா மனிதனுடைய இருதயம் கலங்குகிறது. அது ஒரு பிசாசு அப்படின்றதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை எண்ணற்ற பேர் அதனால வியாதிகளால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு வியாதி என்னன்னு பார்த்தா பயம், வியாதியை குறித்த ஒரு பயம். சோ இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் பெருகி இருக்கு, வியாதிகள் பெருகி இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சுகர், பிபி இல்லாதவங்க யாருமே இல்லை. ஏன் இதெல்லாம் நடக்குது? இதெல்லாம் எதுவுமே இதெல்லாம் சிலுவையில் அவருடைய தலை நசுக்கப்பட்டது அப்படின்றதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய சரீரம் அவருடைய ஆலயமா இருக்கிறது. அவர் மரித்து உயிரோடு உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு பரிசுத்த ஆவியானவரை விட்டு சென்றிருக்கிறார்.
சோ சதா காலமும் நம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். பரிசுத்த ஆவி எப்பொழுதும் நமக்குள்ளதான் இருக்கிறார். அவருடைய நாமத்தினால் நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டிருக்கிறார். அதனால நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்திற்குள் நாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இத்தனையும் பெற்ற நாம் அதை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளாததுனால தேவனுடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் இன்னதென்று அறிந்து கொள்ளவும், அறிவு கெட்டாத அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், தேவனே உடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும், உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். சரிங்களா? சோ இதை அறிந்து கொள்ளக்கூடிய இன்றைக்கு ஜெபமே என்னன்னா, தேவன் நமக்காக இனி ஜெபம்னா நம்ம போய் ஒன்று உட்கார்ந்து லிஸ்ட் போட்டு சொல்றது மாத்திரம் இல்ல. அதை காட்டிலும் நாம் தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்காக அத்தனையும் செய்து முடிக்கப்பட்டது. அதற்காக நாம் நன்றியோடு அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வியாதிகளையும் கொண்டு வருகிற பிசாசு இடமில்லை. அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்கணும். தேவன் தான் எனக்குள் வாசம் செய்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் மரணத்தின் பயமும் வியாதிகளும் எப்படி என்னை தொட முடியும்? பாவமும் என்னை எப்படி வஞ்சிக்க முடியும்? அப்படின்ற அந்த ஒரு ஆழமான சத்தியத்திற்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதுதான் சுவிசேஷம். அப்ப தேவன் ஒரு தன் மகனை கொடுத்தார் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, நாம் முற்றிலுமாய் விடுதலையாகும்படி. நாம் கஷ்டப்படுறதும் கண்ணீரோடு இருப்பதும் வியாதியோடு இருப்பதும் அவருடைய சித்தம் அல்ல. அவர் அது அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அப்ப அவர் கொடுத்ததற்கு பலனே இல்லாமல் இன்றைக்கு மனித இனம் வியாதியிலும் கஷ்டத்திலும் கவலையிலும் இன்னும் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் இல்லைங்களா? சோ நம்ம இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிந்த நாம், கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் இன்னும் அதிகமாய் அவரை ஆழமாய் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு, அவர் சொல்றாரு இந்த சரீரமும் முக்கியம். அதாவது அவர் ஆவியில மட்டும் விடுதலை கொடுக்கல, சரீரம். அதனாலதான் சொல்றாரு, கிரயத்து கொள்ளப்பட்ட நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்ததான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்களோ. சோ ஆவி மட்டும் முக்கியம் இல்ல, சரீரமும். நம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலும் நம்முடைய சரீரத்திலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், நம்மளுடைய ஆவியிலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த உலகத்துல அதாவது அவரு நம்முடைய தழும்புகளால் சுகமானோம், ஆக்கப்பட்டுட்டோம். சோ ஆக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம வியாதி நம்ம சரீரத்துக்குள்ள வருது? அப்ப நம்ம தழும்புகளால் சுகமாக்கப்பட்டோம். என்னுடைய சரீரத்தில் ஜீவாதிபதியாக கிறிஸ்து, வார்த்தையாகிய தேவன், அவர் எனக்குள் இருக்கிறார். சோ எந்தவித வியாதிக்கும் என்னிடத்தில் இடமில்லை, நான் அதை எதிர்த்து நிற்கிறேன். அப்ப ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஆலயத்தை சுத்தமா கூட்டி பெருக்கி அதை பரிசுத்தமா வச்சுப்போம். அதுக்குள்ள எதுவும் தேவையில்லாததை என்டர் பண்ண விட மாட்டோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய சரீரத்தையும் வியாதியோ பலவீனமோ பாவமோ அதை நாம் நம்மளுடைய சரீரம் ஆலயம் என்ற உணர்வோடு அதை நாம் எதிர்த்து விரட்டும் பொழுது, அதை எதிர்த்து நிற்கும் பொழுது அது நம்மை தொடுவதில்லை. அப்ப கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நாம், சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம், முதலாவது நம்முடைய சரீரத்திலும் அவரை மகிமைப்படுத்துவேன். எப்ப தேவன் மகிமைப்படுவார்? எனக்குள்ள தேவாதி தேவன் கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் இருக்கும் பொழுது நான் சதா காலமும் என்னுடைய சரீரம் தெய்வீக சுகத்தோடு தான் இருக்கும். ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ள இருந்தார்னா அவருடைய சரீரமாகிய நான், எனக்குள்ள வியாதி இருக்க முடியாது, கிறிஸ்துவுக்குள்ள வியாதி வர முடியாது. அப்படின்னா அவருடைய சரீரமாகிய நான், என்னுடைய சரீரத்திற்குள் அவர் இருக்கும் பொழுது நான் கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாவே இருக்கும்படிதான் நம்மை அறிந்து கொண்டுள்ளார். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சரீரத்தை எப்படி வியாதி தொட முடியும்?